விஜய் ஆண்டனி அவர்கள் சரிகமபால இந்த வாரம் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்திருக்காரு அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். இந்த சூழல்ல அவர் தான் எலிமினேஷன் பண்ண போறாரு அப்படின்ற செய்திகள் வெளியாகி இருந்தது. அதனாலே கண்டஸ்டன்ட் எல்லாருமே ரொம்பவே பார்த்தீங்கன்னா நர்வஸாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே நல்லா பாடுறாங்க. அதையும் குறிப்பாக அபிஷேகா அவர்களுக்கு அவரே கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பாடியிருக்காங்க. இந்த சூழல்ல இப்போ விஜய் ஆண்டனி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் இப்போ ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்திருக்க அந்த ஒரு டயத்தில் எல்லாரும் நல்லா பாடக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையில், அதாவது டவுன் பஸ் வாரம் போயிட்டு இருந்தது இல்லையா, இந்த நிலையில் நான் யாரையாவது எலிமினேட் பண்ணால் அது எனக்கும் கஷ்டமாக இருக்கும், கண்டஸ்டண்ட்டுக்கும் கஷ்டமாக இருக்கும். அதனால இந்த வாரம் எலிமினேஷன் வேண்டாமே அப்படின்னு அவர் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. இதை அக்செப்ட் பண்ணிட்டு ஜட்ஜஸ்மே இந்த வாரம் எலிமினேஷன் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். இந்த ஒரு விஷயம் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டு இருக்கு. என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, மிகப்பெரிய அளவில் இப்போது அடுத்ததாக யார் வின் பண்ண போகிறா, யார் எலிமினேட் ஆக போகிறா அப்படின்ற ரொம்ப ஆர்வம் அதிகமாகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சூழலில் இப்போ விஜய் ஆண்டனி அவர்களுமே ரெக்வஸ்ட் பண்ணதுனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அதுலேயும் அபிஷேகா அவர்கள் பாடினது ரொம்பவே அவருக்கு பிடிச்சு போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களுக்காக படிப்பு செலவை அக்செப்ட் பண்ணிக்கிறது, கிஃப்ட் கொடுக்குறதுன்னு இருந்திருக்காரு. எல்லோரும் தொடர்ந்து அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பார்க்கும்போது என்ன இருக்குது அப்படின்னா, குக் வித் கோமாளி புகழ் அவர்கள் ஒரு விஷயத்த ரொம்பவே எமோஷனலாக ஷேர் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நான் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் வேலை பார்த்தேன். ஆனால் இப்போது அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி கீழே நடிகராக நடிக்க ரொம்ப பெருமையாக இருக்கு. ஆரம்பத்துலேருந்தே எல்லாருமே எனக்கு சொல்லுவாங்க, உன்னுடைய முகம் பார்க்க காமெடியாக இருக்குது, நீ காமெடி நடிகராக நடித்தா நிச்சயமாக நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் நான் இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்து நான் நடிக்கவே ஆரம்பித்தேன் அப்படின்னு இப்போ புகழ் அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டு இருக்கு. யாருமே எடுத்ததுமே ஜெயிச்சிட முடியாது, ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வரணும். அதுலேயும் குறிப்பாக நடிகர்கள் அடியில் ரொம்பவே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை கஷ்டப்பட்டு தான் அதுக்கப்புறம் தான் வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். அது எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி. இப்போது இவர் இந்த விஷயத்த சொன்னதில் இருந்தே எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இது மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. அதோட புகழ் அவர்கள், நான் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் இருந்து இப்போ அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் நடிக்கிறது எனக்கு எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு ரொம்பவே உருக்கமாக பேசியிருக்கிறது சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவரை பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.